ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் டெஸ்ட் நம்பர் 8, ஸோ ஐஏஎம்கான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நேற்று வந்து மேக்ஸ்க்கான 200+ ஹவர்ஸ் ஃப்ரீ செக்ஷனில் மேக்ஸ்க்கான வீடியோ வந்து ஒரு டாபிக் எடுத்து கொடுத்துருக்கணும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கண்டினியூஸாக வந்து 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர். ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியல. ஸோ த்ரோட் பெயின். ஸோ இப்போயுமே கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் மேபி தெரியும். ஸோ அதையும் தாண்டி வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து வீக்லி இந்தந்த டேஸ்க்கு இந்தந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டோமே. ஸோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இன்றைக்கான செக்ஷனில் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த மேக்ஸ்க்கு வந்து கொடுக்காத இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீக் இப்போ வரக்கூடிய வீக் இந்த சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மண்டே இன்னைக்கு. ஸோ இந்த சண்டேயில் உங்களுக்கு வந்து கன்டினியூ ஆயிரும். ஸோ ரியலி சாரி. ஸோ அதை வந்து கொடுக்காததுக்கு ஓகேவா. ஸோ ஹெல்த் கண்டிஷனால தான் கொடுக்க முடியல. அதே போல் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 8க்கான ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் 2, 2E and 4க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வரக்கூடிய 2025 150+ வாங்கணும்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான பேட்சாக இது இருக்கும். ஸோ தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகேவுக்கான ஹோல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஸோ அதுக்கிட்டே தனி டெலகிராம் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. அதே போல் இந்த 100 கேள்விகளுக்கு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. மக்கள் இயக்கங்களுக்கு பதிலாக தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்க காந்தி முடிவு செய்தது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் வந்து நினச்சாரு அப்படின்னா காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா சர்வாதிகாரம், ஸோ சர்வாதிகாரத்துக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா போரை வந்து வலுவில்லாமல் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, வலுவிழந்து போகாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சத்தியாகிரகம் அப்படிங்கிற வழியே இவர் வந்து கையாண்டார். ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வினோபாவே இருக்காங்கள்ல, வினோபா பாவே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாவனர் ஆசிரமத்துக்கு 19 அக்டோபர், அதாவது 1900 அக்டோபர் 17 இருந்து, கவனிச்சுக்கோங்க இந்த டேட்டு, 17 அக்டோபர் 1940 இருந்து முதல் சத்தியாகிரகத்தை நடத்தினாங்க. ஸோ அது வாயிலாக தான் இந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கம் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம், இந்த தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது. ஓகேவா. அதே மாதிரி காந்தியடிகள் வந்து டிசம்பர் 1940 இந்த இயக்கம் வந்து முடிவுக்கு வந்ததாக அறிவித்தார். ஓகேவா. ஸோ அப்போது காங்கிரஸோட கோரிக்கைகளை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறதுக்கு அரசுக்கு மற்றொரு வாய்ப்பை வழங்குறதுக்காக இவர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இயக்கங்களுக்கு பதிலாக இந்த தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறத தொடங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சார். அடுத்து, காந்தியடிகளின் சம்பரான் சத்தியாகிரகத்தின் போது உடன் சென்ற உள்ளூர் தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா ராஜேந்திர பிரசாத், அடுத்து மகசார் உல் ஹக்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரியா கிருபாலினியும் மகாதேவ தேசாய் வந்து போனாங்க. பீகாரில் இருக்கக்கூடிய சம்பரான் அப்படிங்கிற இடத்துல தீன்காதியா முறை வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றப்பட்டுச்சு. ஸோ இந்த சுரண்டல், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுரண்டல் முறை. இந்த முறையில் விவசாயிகள் வந்து அவங்களோட நிலத்தை என்ன பண்ணுற மாதிரி ஆச்சுன்னா 20, அதாவது கவனிங்க, 20ல் 3 பங்கு பகுதியில், அதாவது இண்டிகோ வந்து பயிரிடணும், அதாவது அகுரின்னு சொல்லுவாங்க, அந்த இண்டிகோ அப்படிங்கிற பயிரை வந்து இடணும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து அவங்கள கட்டாயப்படுத்தினாங்க. ஸோ ராஜேந்திர பிரசாத், அதே மாதிரி மசார் உல் ஹக்கு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாதியோ தேசாய், அடுத்து நாஹரி பரேக், அதே மாதிரி ஜேபி கிருபாலினி, இந்த மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து காந்தி, இவங்களோடலாம் சேர்ந்து காந்தி வந்து பார்த்திங்கன்னா சம்பரானை வந்து அடைகிறாரு, இவங்க எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து. ஸோ அடைஞ்சப்போ அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அவரை உடனடியாக காந்தியடிகள் இந்த பகுதியை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. காந்தி வந்து பிரிட்டிஷ் உத்தரவை அவங்க சொன்னதெல்லாம் இவர் கேட்கவே இல்லை. அதை கேட்காத மீறியதுனால தண்டனையை வந்து இவர் அனுபவிக்கக்கூடிய நிலை தள்ளப்பட்டுச்சு. ஓகே. அடுத்து 3வது பாருங்கள்,
ஸோ ஆன்சர் செகண்டுக்கு ஆப்ஷன் பி. மூணாவது, ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்துக்கு எப்போது அழைப்பு விடுத்தார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏப்ரல் 6, 1919. ஓகேவா? ஸோ பிடிக்கிறதுக்கான உத்தரவு வந்து இல்லாமலேயே கைது நடவடிக்கை, அதே மாதிரி விசாரணை இல்லாமலேயே வந்து சிறையில் வந்து அடைக்கிறது அப்படின்னு சொல்லி காவல்துறையினருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது கொடூரமான அதிகாரத்தை ரவுலட் சட்டம் வந்து கொடுத்துச்சு. ஸோ 1919 எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது ரவுலட் சட்டம் தான். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த சத்தியாகிரக போராட்டத்துக்கு அழைப்பை விடுத்திருப்பாரு காந்தியடிகள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் கைது செஞ்சு போட்டுருவாங்க. ஸோ அந்த அதிகாரத்தை பிரிட்டிஷ் வந்து காவல்துறைக்கு கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த சட்டத்தை காந்தியடிகள் என்னன்னு சொன்னார்னா 1919 ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து நாடு முழுக்க சத்தியாகிரக போராட்டத்துக்கு 1919 ஏப்ரல் 6 மக்களுக்கு அழைப்பு விடுத்தாருங்க. வாங்க நம்ம போய் எதிர்த்து போரிடலாம். இவங்க நாம சும்மா இருந்தோம்னா இவங்க நம்மளை வந்து எல்லாத்தையுமே தப்பு பண்ணாதவங்களையும் போட்டு அடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாம வந்து வாங்க எதிர்த்து போரிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து போரிடலை. அதாவது சத்தியாகிரகம் தான் இவரோட போர் அப்படிங்கிறது சத்தியாகிரகம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இவர் அழைப்பு விடுக்கிறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுலட் சட்டத்துக்கு எதிராக எங்கே போராட்டம் நடக்குதுன்னா பஞ்சாபில் அமிர்தசரஸ், லாகூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது. ஏப்ரல் 9 அதாவது ஏப்ரல் 9, 1919 டாக்டர் சைபுதீன் கிஸ்லுவும் டாக்டர் சத்யபால் அப்படிங்கிற 2 முக்கிய உள்ளூர் தலைவர்கள் வந்து போராட்டத்துக்கு தலைமை ஏற்கிறாங்க. அதாவது சத்தியாகிரக போராட்டத்துக்கு ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நடத்துக்கிறாங்க இல்லையா, அதுக்கு தலைமை ஏற்றதுனால அமிர்தசரஸில் இவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டுறாங்க. ஓகே, அடுத்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 4வது கொஸ்டின் காலவரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. சம்பரான் சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகம், அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க. இப்போது இது காலவரிசைப்படுத்தினா நம்மளுக்கு ஆண்டு தெரிஞ்சதில் படுத்த முடியும். ஸோ அப்போ சம்பரான் சத்தியாகிரகம் ஆண்டு 1917, கேதா சத்தியாகிரகத்துக்கு ஆண்டு வந்து 1918. இதே 1918 தான் இன்னொன்று ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். 4 மார்ச் 1918 அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் போராட்டமும் நடந்திருக்கும். அதே மாதிரி 1919 இதுக்கு அடுத்த ஆண்டில் தான் இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகே, ஸோ இதையே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கவனிங்க, அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் போராட்டம் அப்படிங்கிறதும் 1918. இப்போது இது எப்படி மேம் ரெண்டுமே 1918 தான் இருக்குது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டவுட் வரும். எனக்கு உங்களோட மைண்ட் வாய்ஸ் புரியுது. இப்போ இந்த கேதா சத்தியாகிரகம் அப்படிங்கிறது 4 மார்ச் 1918லையும் இதுவும் 1918 அதே மாதம் 11 மார்ச்சில் நடந்துச்சு. அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? இது ஃபஸ்ட்டு, அடுத்ததான் இது செகண்ட் வரும் இல்லையா? அப்போது ஆண்டுப்படி பார்த்தா இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தேர்டு. சாரி, நான் தான் மார்ச் சொல்கிறேன்ல, இதுதான் 11 மார்ச்சு, இதுதான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் 4 மார்ச்னு. அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் சட்டம் 4 மார்ச் 1918, கேதா சத்தியாகிரகம் 11 மார்ச் 1918. அப்போ இது செகண்டு வரணும், இது தேர்டு வரணும். ஓகே, அப்போது 1, 3, 2 ஆப்ஷன் பி. ஓகே, அதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க, 1920 கிளாபத் இயக்கம் அப்படின்னு நடந்துச்சு. கிளாபத் இயக்கம், அதே போல் ஒத்துழையாமை இயக்கமே இந்த 1920 தான். இந்த 1919 இன்னொன்று வந்து சொல்லலாம், ரவுலட் சட்டம் 1, இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஓகே, அடுத்து 1922 சௌரி சௌரா சம்பவம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, 1920 கிளாபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், 1919 ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, 1922 சௌரி சௌரா சம்பவம். ஓகே, அடுத்து 5 பாருங்க. தீன்காதியா முறையின்படி இந்திய விவசாயிகள் தங்களின் நிலத்தின் எத்தனை பகுதியில் அவுரி பயிரிட வேண்டும் என்று ஐரோப்பிய பண்ணையாளர்கள் அவர்களை கட்டாயப்படுத்தினர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தோம், 20ல் 3 பங்கு தான். சம்ரான் இந்திய விவசாயிகள் அதாவது அவுரி சாகுபடியாளர்கள் அவங்களுடைய மொத்த நிலத்தில் 20ல் 3 பங்குல மட்டும்தான் அவுரியை வந்து சாகுபடி செய்யணும். அதையும் ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கு அவங்க வந்து நிர்ணயித்த விலைக்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி
தீன்கதியா அப்படிங்கிற நடைமுறைக்கு கீழே பிணிக்கப்பட்டிருந்தாங்க அவுரி சாகுபடியாளர்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த விவசாயிகளோட பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்ட மகாத்மா காந்தி அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வராரு. அரசு ஒரு விசாரணை குழுவை வந்து அமைச்சு மகாத்மா காந்தியை அந்த குழுவோட ஒரு உறுப்பினராக வந்து சேர்த்துக்குச்சு. ஓகேவா? ஸோ விவசாயிகளோட குறைகள் வந்து விசாரிக்கப்பட்டுச்சு இந்த குழு மூலிமா. இறுதியில் மே 1918 சம்பரான் விவசாய சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டுச்சு. ஓகே, அடுத்து 1915 விடுதலை பெற இந்தியா எப்படி தேருற்றது என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆன்சர் அன்னி பெசன்ட். நம்மளுக்கு அன்னி பெசன்ட் அப்படின்னாலே ஒரு கூற்று ஞாபகம் வரும். என்னது? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அட போங்கடா, நீங்கள் வந்து எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து ரயிலில் வந்து விடுறேன்னு சொல்லி நாங்கள் அதில் போய் அடிமையாக இருக்கிறத விட எங்களுக்கு எந்த ஒரு ஏசி வசதி இதெல்லாம் எந்த இதுவுமே இல்லாமல், ஏசி இருக்காது மற்றபடி சொல்கிறேன், மற்ற எந்த வசதியுமே இல்லாமல் சுதந்திரமாக நாங்கள் போட்டுக்கு எங்களோட இதில் போகிற மாட்டு வண்டியே எங்களுக்கு சிறந்தது, போங்கடா போங்க அப்படின்னு சொல்லி அன்னி பெசன்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அன்னி பெசன்ட் விடுதலை பெற இந்தியா எப்படி துயரிட்டது, இது இங்கிலீஷில் ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத்தகத்து நேமு. இந்த புத்தகத்தையும் இந்தியா ஒரு தேசம், இந்தியா ஏ நேசன் அப்படிங்கிற புத்தகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சுயாட்சியை பற்றி அதில் குறிப்பிட்டு ஒரு துண்டு பிரச்சுரத்தை எழுதியிருப்பாங்க அன்னி பெசன்ட். ஓகே, அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கிய இந்திய தேசிய காங்கிரஸோட அமர்வு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்கத்தா. 1920 செப்டம்பரில் கல்கத்தாவில் ஒரு சிறப்பு அமர்வு வந்து நடக்குது. ஸோ அந்த அமர்வில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி கொடுக்குது. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 1920 டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் விஜய ராகவாச்சாரியார் இருக்கார்ல, அவரோட தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில் இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது சேலம் விஜய ராகவாச்சாரியார்னு இவர் பேரை சொல்லுவாங்க. இவரோட தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில் இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கான தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பாங்க. ஓகே, அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. கவனிங்க. ஃபஸ்ட்டு, போருக்கு பிறகு தன்னாட்சி வழங்குவது, இது கரெக்டு. பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தை கையெழுத்திடலாம், கரெக்டு. போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருப்பது, ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 1942 மார்ச் 22 வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை, அதாவது கேபினெட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அமைச்சரவை கேபினெட் அமைச்சர் சர் ஸ்டார்போர்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து அனுப்பி வைக்குது. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து இதெல்லாம் வந்து கொடுக்கறதா வந்து சொன்னிச்சு. போருக்கு அப்புறமா தன்னாட்சி வந்து கொடுக்கறது, அதாவது டொமினியன் அந்தஸ்து, டொமினியன் தகுதி வந்து கொடுக்குறோம் அப்படின்னும், பாகிஸ்தான் வந்து உருவாக்குறதுக்கு கோரிக்கையை ஏற்கக்கூடிய விதமாக இந்திய இளவரசர்கள் வந்து பிரிட்டிஷாரோட தனி ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுக்கலாம் அப்படின்னும், போகிறப்போ பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ரெண்டுமே இந்த திட்ட அறிக்கையை ஏற்றுக்குச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, இதை நிராகரிச்சுது. அடுத்து 1919 ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிளாபத் மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாத்மா காந்தி தான் தலைமையேற்றார். ஓகேவா? ஸோ இவருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் கிளாபத் இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மௌலானா முகமது அலியும் மௌலானா சௌகத் அலி அப்படிங்கிற 2 அலி சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இயக்கத்துக்கு வந்து தலைமை தாங்குறாங்க. ஸோ இவங்க தலைமையில் தான் இந்த இயக்கம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த இயக்கத்துக்கு ஆதரவளித்த காந்தியடிகள் இந்த இயக்கத்தை இந்து முஸ்லீம்களை வந்து இணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து நினச்சாரு காந்தியடிகள். ஸோ இதுக்கு சப்போர்ட் கொடுக்குறாரு இந்த அலி சகோதரர்கள் வந்து நடத்துகிற இதுக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு இந்து முஸ்லீம்களை இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சாரு.
1919 நவம்பர் மாதத்தில் தில்லியில் வந்து நடந்த அகில இந்திய கிளாபத் இயக்க மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமையை ஏற்கிறாரு. அல்லாஹூ அக்பரும் அதே மாதிரி வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க அப்படிங்கிற தேசிய இந்த மாதிரி 3 தேசிய முழக்கங்களை சௌகத் அலி வந்து இதை வந்து முன்மொழிஞ்சிருப்பார். அவர் முன்மொழிஞ்சப்போ சௌகத் அலியோடு சேர்ந்து காந்தியடிகளும் ஆதரிச்சிருப்பார் அவரோட யோசனைக்கு. 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் கூடியிருக்க கிளாபத் குழுவோட கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளோட அகிம்சைக்கும் ஒத்துழையாமை இயக்கத்தையும் ஏற்றிருக்கும். அடுத்து பாருங்கள், தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ரெண்டுமே கிரிப்ஸ் தூதுக்குழு திட்ட அறிக்கையை ஏற்றுக்கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லை, இது தவறு. திவாலாகும் வங்கியின் பின் தேரியிட்ட காசோலை என நேரு கிரிப்ஸ் முன்மொழிவை குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது கரெக்டு தான், ஆனால் நேரு சொன்னாரானா அதுதான் இல்லை. ஓகேவா? இது சொன்னது யாருன்னா காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் இது ரெண்டுமே தவறு. பின்வருவனவற்றில் நேர் அறிக்கையில் செய்யப்பட்ட பரிந்துரைகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாமே தான். இந்தியாவுக்கு தன்னாட்சி பகுதி என்ற டொமினியன் அந்தஸ்து கரெக்டு. அடிப்படை உரிமைகளை கொடுக்கறது, பொது வாக்களிப்பு. ஸோ மேற்கண்ட அனைத்துமே. அடுத்து வந்து கவனிங்க, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக மைக்கேல் ஓ டயரை கொலை செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, உதம் சிங் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? அப்போது யார் இந்த உதம் சிங் தெரிஞ்சுக்கணும்ல. இவர் வந்து பார்த்திங்கன்னா கல்சா அப்படிங்கிற ஒரு ஆதரவற்ற ஒரு காப்பகத்தில் வளர்ந்தவர் தான் யாருன்னா இந்த உதம் சிங்குங்க. ஓகேவா? இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்கியர் பிரிவை சேர்ந்த ஒரு இளமையான ஒரு இளைஞர். ஓகேவா? ஸோ இளைஞர்னாலே இளமை தான். எப்படி சொல்கிறதுனா ஒரு நடுத்தரமான சின்ன பையன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்தவர் தான் இந்த உதம் சிங்கு. இவர் வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே தன்னோட கண்ணால் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பார்க்குறாரு. ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம கொடுமை பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1940 மார்ச் 13 என்ன பண்ணுறாருன்னா, லண்டனில் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை உதம் சிங் படுகொலை செஞ்சிடறாரு. ஓகேவா? செஞ்சதுனால இவரை தூக்கி லண்டனோட பென்டோன் வில்லே அப்படிங்கிற சிறையில் தூக்கி இவரை தூக்கில் போட்டுடுறாங்க. அடுத்து 1935 இந்திய அரசு சட்டம் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம், மத்தியில் இரட்டையாட்சி. கரெக்டு தான். அடுத்து அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டன. கரெக்ட். இந்த சட்டம் அகில கூட்டமைப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினுச்சு. கரெக்டு. கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்குறதுக்கு வழிவகுத்தது. ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். அடுத்து பாருங்க, ஜவஹர்லால் நேரு 1946 இடைக்கால அரசை அமைத்த போது அதில் நிதி அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் யாருன்னா லியாகத் அலிகான் அப்படிங்கிறவர் இருந்தார். ஓகேவா? ஸோ கவனிங்க, இந்த லியாகத் அலிகான் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர். இவர் நிதி அமைச்சராக வந்து இருந்திருப்பார். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக கவுன்சில், வெளியுறவு, காமன்வெல்த் உறவுகளோட துணைத் தலைவராக ஜவஹர்லால் நேரு வந்து இருப்பார். அடுத்து வல்லபாய் பட்டேல் இருக்கார்ல, இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்துறை, தகவல், ஒலிபரப்பு இந்த துறை அமைச்சராக இருந்தார். அடுத்து இன்னும் வேற யார் இருக்காங்க, பல்தேவ் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார். ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி இவர் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சராக இருந்தார் ஜவஹர்லால் நேரு இருந்தப்போ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து விவசாயம், உணவு சார்ந்த அமைச்சராகவும், ஜெகஜீவன் ராம் அப்படிங்கிறவர் தொழிலாளர் துறை அமைச்சராகவும், ஆசப் அலி வந்து ரயில்வே துறை அமைச்சராகவும் இருந்தார். ஓகே. அடுத்து மகாத்மா காந்தியால் இதுக்கான 14க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், மகாத்மா காந்தியால் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மகாத்மா காந்தியால் இர்வின் பிரபுவிடம் கொடுக்கப்பட்ட மனுவில் அடங்கிய கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்கிறது. அடுத்து உப்பு வரியை ரத்து செய்கிறது. இது 2 மட்டும்தான். ஓகேவா? அதாவது இர்வின் பிரபு கிட்ட கொடுக்கப்பட்ட மனு கவனிங்கள. ஃபஸ்ட்டு 1930 ஜனவரி 31
வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜனவரி 31ஆம் நாளுக்குள்ளே நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலக்கெடு கொடுத்து அரசு பிரதிநிதி வைஸ்ராயாக இருந்த இருபின் பிரபு கிட்ட கோரிக்கைகள்லாம் என்னென்ன தேவையோ அந்த கோரிக்கைகள் அடங்கிய மனு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா அந்த மனுவில் இராணுவம் ஆட்சி பணி இந்த சேவைகளுக்கான செலவை 50% வரைக்கும் குறைக்கணும். ஏண்டா இதை செய்கிறேன்னு சொல்லி எங்கள் இதில் இருந்து எடுத்து எதனா நீங்கள் செலவு பண்ணுறீங்க, அதை 50% குறைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்யணும். அடுத்து அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்யணும். அதே மாதிரி நில வருவாயை இங்கே 25% சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, 25% கிடையாது, 50% குறைக்கணும். உப்பு வரியை ரத்து செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. பின்வருபவர்களில் இந்திய பொது உடைமை கட்சியின் நிறுவன உறுப்பினர்கள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எம்என் ராயே, அபானி முகர்ஜி, அடுத்து எம்பிடி ஆச்சாரியா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 3 மற்றும் 4 தான். அதாவது இந்திய பொது உடைமை அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுவாங்க. இது உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாஸ்கண்ட், அதாவது தாஸ்கண்ட்னா அப்போ இருக்கக்கூடிய சோவியத் யூனியனில் இருந்துச்சு. அங்கே 1920 அக்டோபரில் உருவாக்கப்பட்டுச்சு இந்த இந்திய பொது உடைமை கட்சி. ஸோ அதில் இருந்த உறுப்பினர்கள்லாம் யார் யாருன்னா எம்என் ராயி, அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி, முகமது சாபிக் அப்படிங்கிறவங்களாம் இருந்தாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 17வது பாருங்கள். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி சொன்னார். ஸோ நீங்கள் இந்த ப்ரோ கபடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒன்று செய்ய இல்லைன்னா செத்து மடி. ஓகேவா? செய்ய அல்லது செத்து மடி அப்படிங்கிற முழக்கத்தை காந்தியடிகள் வந்து வெளியிட்டார். நம்மளோட முயற்சியோட விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம், இல்லைன்னா நாம் நம்மளோட அடிமைத்தனத்தை காண உயிரோடு இருக்க மாட்டோம், இந்த மாதிரி அடிமையாக இருக்கிறதோட செத்து விடுறதே மேல் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னார். காந்தியடிகளோட தலைமையில் அகிம்சையாக இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் ஆரம்பிக்குது. ஆனால் அடுத்த நாள் காலையில் 9 ஆகஸ்ட் 1942, அதாவது 8 ஆகஸ்ட் 1942 நடக்க இருந்தது. அடுத்த நாள் காலையில் 9 ஆகஸ்ட் 1942 காந்தியடிகளும் காங்கிரஸ் தலைவர்களும் அடுத்த நாளே கைது செய்யப்பட்டுட்டாங்க. ஓகே, அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவில் நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ உஷா மேத்தா. சிறையில் இருந்து தப்பிய ஜெயபிரகாஷ் நாராயண், ராமநாத் மிஸ்ரா இவங்க எல்லாருமே திரைமறைவு வேலைகளில் ஈடுபட ஆரம்பித்தாங்க உஷா மேத்தாவோட சேர்ந்து. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அருணா, ஆசப் அலி இந்த மாதிரி பெண் தலைவர்களும் இதில் இந்த இடத்துல திரைமறைவில் வந்து வானொலியை நிறுவனத்துக்கு இந்த மாதிரி பெண் தலைவர்களுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. உஷா மேத்தா இவர் வந்து நிறுவன காங்கிரஸ் வானொலி வந்து பார்த்திங்கன்னா திரைமறைவில் இருந்தபடியே 1942 நவம்பர் மாதம் வரைக்கும் வெற்றிகரமாக செயல்படுச்சுன்னு சொல்லலாம். அடுத்து 19 பாருங்க. எந்த நாளை ஜின்னா, அதாவது முகமது அலி ஜின்னா நேரடி நடவடிக்கைனால அறிவிச்சார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ஆகஸ்ட் 16, 1946. அப்போ என்ன நடந்துச்சு? காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் உறுப்பினரை வந்து நியமிக்கிறத காங்கிரஸ் முஸ்லீம் கட்சிகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகளை வந்து நிலவ ஆரம்பிச்சுது. ஸோ ஒரு முஸ்லீம் உறுப்பினரை வந்து நியமிக்கிறதுக்கு. அதே மாதிரி நான் மட்டும்தான் முஸ்லீம்களோட பிரதிநிதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக் வந்து வாதிட்டுச்சு. ஸோ அந்த ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா விலக்கிக்குச்சு. ஸோ அப்படி சொன்ன முஸ்லீம் லீக் தன்னோட ஆதரவை விலக்கிக்குது. 1946 ஆகஸ்ட் 16 வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளை நேரடி நடவடிக்கை நாளாக இந்த நாளை முகமது அலி ஜின்னா அறிவித்தார். ஆர்ப்பாட்டங்களுக்கு அப்புறமா ஆர்ப்பாட்டங்களும் கடையடைப்பு போராட்டங்களும் நடந்தது. அதே மாதிரி ரொம்பவே சீக்கிரமாக இந்து முஸ்லீம் மோதல்களும் ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து வங்காளத்தோட மற்ற மாவட்டங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சுது. நவகாளி மாவட்டம் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே மோசமாக இந்த போராட்டத்தால் பாதிக்கப்பட்டுச்சு.
அடுத்து 1929 மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு ஒன்றை வீசியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி.கே. தத் மற்றும் பகத்சிங். 1929 மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு ஒன்றை பகத்சிங்கும் பி.கே. தத்தும் சேர்ந்து வீசினாங்க. அவங்க 2 பேரும் இன்குலாப் ஜிந்தாபாத், பட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படிங்கிற முழக்கங்களை எழுப்புனாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த இதை வீசிட்டு இந்த முழக்கத்தை எழுப்புனாங்க. அதே மாதிரி ராஜகுருவும் பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பகத்சிங்கோட அசாத்தியமான துணிச்சல், வாங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு துணிச்சலாக இருந்தது. இந்தியா முழுக்க வாழ்ந்த இளைஞர்களோட கவனத்தை ரொம்பவே ஈர்த்துச்சு. அவர் இந்தியா முழுவதும் பிரபலம் அடைந்தார் மரணத்துக்கு அப்புறம். அடுத்து, பின்வருவனவற்றுள் சுதேசி இயக்கத்தின் திட்டங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ எல்லாமே தான். அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும், அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை புறக்கணிக்கணும், நீதிமன்றங்களை புறக்கணிக்கிறது, சுதேசி தொழிற்சாலைகளை உயர்த்துறது. ஸோ இது எல்லாமே தான் இருந்துச்சு. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939 காங்கிரஸ் தலைவரானவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ் தான். காந்தியடிகளோட வேட்பாளராக பட்டாபி சீதாராமையா இருந்தார். அவரை வீழ்த்திட்டு 1939 சுபாஷ் சந்திர போஸ் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைவர் ஆகிறாரு. காந்தியடிகள் இதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு மறுக்கிறாரு. ஸோ அதனால் சுபாஷ் சந்திர போஸ் அந்த பதவியில் இருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினார். சுபாஷ் சந்திர போஸ் தலைமை ஏற்றதை காந்தியடிகள் இதை மறுத்துட்டார், சுபாஷ் சந்திர போஸ் வந்ததை. ஸோ அதனால் அவர் சரி போ, நான் போய் வேறு கட்சி தொடங்குறேன்ட்டு போய் ஃபார்வர்டு பிளாக் அப்படிங்கிற கட்சியை தொடங்கிடுறாரு. அடுத்து, திறந்த முறை போட்டித் தேர்வு பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறை 1861 பட்டய சட்டத்தால் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. அறிமுகம் செய்யப்பட்டது பட்டய சட்டம் தான், ஆனால் 1853 பட்டய சட்டத்தில். ஓகே. அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கான அதிகபட்ச வயது 23 நிர்ணயிக்கப்பட்டது. இது கரெக்டு. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும். அடுத்து கவனிங்க. 1857 புரட்சிக்கு பின் கவலை கொள்ள வைக்கும் ஒரு வளர்ச்சி எனினும் அதன் முக்கியத்துவத்தையும் வீரியத்தையும் இராணுவ காரணங்களுக்காக உலகத்தின் பார்வையில் இருந்து மறைக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் லின்லித்கோ. லின்லித்கோ தான் சொன்னார். ஓகேவா? இருந்த நிலைமையோட தீவிரத்தையும் அதோட அழுத்தத்தையும் ப்ரெஷரையும் பார்த்த பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சிலுக்கு என்ன நடக்குதுன்னு விளக்கிறதுக்காக லின்லித்கோ பிரபு அவர் என்னென்னலாம் எதிர்கொண்டார் அப்படிங்கிற எதிர்ப்பை பற்றி எழுதுகிறப்போ 1857 புரட்சிக்கு அப்புறமா கவலை கொள்ள வைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி இருந்தாலும் அதோட முக்கியத்துவத்தையும் வீரியத்தையும் இராணுவ காரணங்களுக்காக உலகத்தோட பார்வையிலிருந்து மறைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எழுதுகிறப்போ சொல்லியிருந்தாராம் லின்லித்கோ. ஓகே. அடுத்து, எந்த நாளில் ஸ்டார்போர்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்கு அனுப்பியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்ச் 22, 1942. 1942 மார்ச் 22 அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் சர் ஸ்டார்போர்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் அரசு அனுப்பி வச்சுது. அதுக்கு இருக்கக்கூடிய உரிய அதிகாரத்தை உடனடியாக மாற்றித்தரத்துக்கு பிரிட்டன் விரும்பாத நிலையில் காங்கிரஸும் கிரிப்ஸ் தூதுக்குழுக்கு இடையில் பேச்சுக்கள் தோல்விதான் அடைஞ்சுது. அடுத்து பாருங்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் மேலே விதிக்கப்பட்ட தலைவரி எந்த ஒப்பந்தத்தின் படி? ஸோ இதுக்கு 25க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே. ஒப்பந்தத்தின் படி ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, ஸ்மட்ஸ் காந்தி. ஓகேவா? மேக்சிமமாக ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்து தெருவோர வியாபாரிகளாக மாறின இந்தியர்கள் காவல்துறையோட கடுமையான நடவடிக்கையையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இறுதியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் மேலே விதிக்கப்பட்டிருந்த தலைவரி ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தைப்படி ரத்து செய்யப்பட்டுச்சு.
அடுத்து கவனிங்க, 1946 அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தின் துணைத் தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1946 கேபினட் தூதுக்குழுவோட திட்டத்தை பின்பற்றி 1946 செப்டம்பர் 2 இந்தியாவோட இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியாவோட எதிர்காலம் பற்றி இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையில் வளர்ந்து வந்த ஒரு பதட்டங்களை தீர்க்கறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட முயற்சி தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சரியான காலவரிசையை தேர்ந்தெடு. அப்போ ஆண்டு தெரிஞ்சாதான் கண்டிப்பாக காலவரிசைப்படுத்த முடியும். முதல் வட்டமேசை மாநாடு ஆண்டு 1930. அடுத்து வகுப்பு வாரி ஒதுக்கீடு, இது 16 ஆகஸ்ட் 1932. பூனா ஒப்பந்தம், இது 20 செப்டம்பர் 1932. அடுத்து மூன்றாவது வட்டமேசை மாநாடு 17 நவம்பர் 1932 டு 24 டிசம்பர் 1932 வரைக்கும் நடந்துச்சு. ஓகே, ஸோ அப்போது காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்படியே வரிசையாக வரும். இது 1930. அடுத்து இது பாருங்கள், ஆகஸ்ட்டுக்கு அடுத்த செப்டம்பர். ஸோ இது செகண்டு, இது தேர்டு, அடுத்து தான் ஃபோர்த்து. ஓகே, அப்போ 1 2 3 4. அடுத்து காங்கிரஸ் அமைச்சரவை மாகாணங்களில் இருந்து ராஜினாமா செய்ததை விடுதலை நாளாக ஜின்னா கொண்டாடிய தினம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசம்பர் 22 1939. காங்கிரஸ் ஆட்சி முடிவடைஞ்சதை மீட்பு நாளாக 1939 டிசம்பர் 22 முஸ்லீம் லீக் கொண்டாடினுச்சு ஜின்னா தலைமையில். அப்போது பல இடங்களில் முஸ்லீம்களுக்கு எதிராக காங்கிரஸ் செயல்களை மேற்கொண்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த தீர்மானங்கள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டுச்சு. அதே மாதிரி தேசியவாத முஸ்லீம்களோட செயல்பாடுகள் இஸ்லாமுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டுச்சு. ஸோ அது பெருசாக ஆகலை. இந்த மாதிரி சூழலில் 1940 மார்ச் 26 லாகூரில் முஸ்லீம் லீக்கு முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தீர்மானமாகவே நிறைவேற்றுறாங்க. எப்போது? 1940 மார்ச் 26. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பொறுத்துக்க பாருங்க. வெள்ளையனே வெளியேறு. ஸோ வெள்ளையனே வெளியேறு அப்படின்னா இது யூசுப் மெக்ரலியோடையது. செய்யல்லது செத்துமடின்னு சொன்ன கூற்று காந்திஜியுடையது. வேதத்திற்கு திரும்புங்கள் அப்படின்னு இந்த கூற்று சொன்னது ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதியுடையது. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது பாலகங்காதர திலகர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 3 4 2 1. அடுத்து பாருங்க, இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆவடி தீர்மானம் தொடர்பானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆவடி அமர்வு அப்படிங்கிறது 1955 நடந்துச்சுங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குல்ல, அதோட புகழ்பெற்ற அமர்வு, ஒரு ஃபேமஸான அமர்வு அப்படின்னா 10 ஜனவரி 1955 ஆவடியில் நடந்த அமர்வை சொல்லலாம். இந்த வரலாற்று சந்திப்பு அப்படிங்கிறது சோசலிசத்தோட முக்கியத்துவத்தையும் சமூக வளர்ச்சியில் அதோட தாக்கத்தையும் வலியுறுத்தினுச்சு. ஜவஹர்லால் நேரு, மொரார்ஜி தேசாய், அதே மாதிரி மற்ற காங்கிரஸ் தலைவர்களோட அமர்வில் சோசலிச அந்த ஆவடியில் நடந்த சோசலிச முறையை தான் ஆவடியில் அந்த அமர்வு நடக்குதுல, இந்த அமர்வில் சோசலிச சமுதாய முறைவு தான் காங்கிரஸோட குறிக்கோளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அறிவித்தார். ஓகே, ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஜவஹர்லால் நேரு அறிவித்தார் இந்த மாதிரி. ஸோ அப்போ கவனிங்க, அப்போ இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆவடி தீர்மானம் தொடர்பானது என்னென்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சோசலிச சமூக மாதிரியை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறது தான். அடுத்து வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீட்டினை அறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, ராம்சே மெக்டொனால்டு. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். முஸ்லீம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்துவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவராக இருந்த BR அம்பேத்கர் பார்த்திங்கன்னா அவரோட எண்ணப்படி கருத்துப்படி தனி தொகுதிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவமும் அதிகாரத்தையும் வழங்கும், அதனால் அவங்களுக்கு தனி தொகுதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். 1932 ஆகஸ்ட் 16 வகுப்பு வாரி ஒதுக்கீட்ட ராம்சே மெக்டொனால்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக அறிவித்தார். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராயல் இந்திய கடற்படை கழகம், அப்போ ஆண்டு தெரிஞ்சாதான்
பண்ண முடியும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெப் 18, 1946. வேவல் திட்டம் அப்படிங்கிறது ஆண்டு வந்து ஜூன் 1945. அமைச்சரவை தூதுக்குழு ஆண்டு வந்து மார்ச் 1946. ராஜாஜி திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி திட்டம் அல்லது ராஜாஜி முன்மொழிவுன்னு சொல்லலாம், ஏப்ரல் 1944. அப்போது ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் 44, இது ஃபஸ்ட்டு. அடுத்து இது 45 செகண்டு. அடுத்து ஃபஸ்ட்டு பிப்ரவரி வருமா, இது தேர்டு. அடுத்து தான் மார்ச், இது ஃபோர்த்து. அப்போ 4, 2, 1, 3 ஆப்ஷன் டி. இந்திய பிரிவினையுடன் கூடிய சுதந்திரத்திற்கான மவுண்ட் பேட்டன் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காங்கிரஸ் கூட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, மீரத். ஓகேவா. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்திற்கான மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இந்திய பிரிவினையோடு சேர்த்து. ஓகே. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1947 ஜூன் 14 மீரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. அதில் இந்திய பிரிவினையோட கூடிய சுதந்திரத்துக்கான மவுண்ட் பேட்டன் திட்டம் ஃபைனலாக ஏற்றுக்கப்பட்டுச்சு. அடுத்து பிரிட்டிஷாரோட கொள்கை நிலைப்பாடு இந்தியாவை பொறுத்தமட்டில் விரைவில் சுயாட்சியை உணர்த்தும் அரசு முறையை நிறுவுதல் என்று மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சர் ஸ்டார்போர்டு கிரிப்ஸ் தான். ஓகே. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பிரிட்டிஷாரோட கொள்கையை நிலைப்பாடு இந்தியாவை பொறுத்தமட்டில் விரைவில் சுயாட்சியை உணர்த்தும் அரசு முறையை நிறுவுதல் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவருடைய பேச்சுவார்த்தையை துவக்கிறதுக்கு முன்னாடியே வெளியிட்ட வரைவில் விடுதலை பற்றிய உறுதியான நிலைப்பாடு எதுவுமே இல்லை. சும்மா அவர் வந்து ஒரு பேச்சுக்கு தான் அப்போ சொன்னார் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து 36 பாருங்க, இந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க. 1916ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் வந்து நிறுவினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1916 ஏப்ரலில் தான் நிறுவப்பட்டுச்சு. ஆனால் பெல்காம் அப்படிங்கிற இடத்துல பெல்காமில் வந்து நடைபெற்ற பம்பாய் மாநாட்டில் திலகர் தான் நிறுவியிருப்பார். ஸோ அடுத்து வந்து அன்னி பெசன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயர்லாந்தில் இருந்த மாதிரி இங்கேயும் இருக்கணும் அப்படிங்கிறத அதை வச்சு தான் இங்கேயும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இது தன்னோட பெரும்பான்மையான கொள்கைகளை அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்திலிருந்து பெற்றது. கரெக்டு. தன்னாட்சி பகுதி அப்படிங்கிற தகுதியை அடைகிறது தன்னாட்சி இயக்கத்தோட ஒரு குறிக்கோள். கரெக்டு. இதுவும் கரெக்டு தான். ஓகேவா. தன்னாட்சி பகுதி அதாவது டொமினியன்னு சொல்லுவாங்க. இந்த தகுதியை வந்து அடையணும். ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து இதுக்கப்புறமா இந்த அரசாட்சி சாராத நிலை அப்படிங்கிறது வழங்கப்படுச்சு. ஸோ இங்கே ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்காவெலாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 2 மற்றும் 3. அடுத்து எந்த நாளில் இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியேறும் என்று இங்கிலாந்து பிரதமர் அட்லி வந்து அறிவித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூன் 30, 1948. அதாவது இங்கிலாந்து பிரதமர் இவர் ஃபுல் நேம் கிளமண்ட் அட்லி. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1947 பிப்ரவரி 20 லண்டனில் வந்து வெளியிட்ட அறிவிப்பில் பிரிட்டிஷ் அரசாங்கம் 1948 ஜூன் 30 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு இந்தியா விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி 1947 மார்ச் 22 வேவல் பிரபு அவருக்கு பதிலாக அரசு பிரதிநிதியாக பதவிக்கு வந்தவர் தான் யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. இவருடைய நடவடிக்கைகள் வந்து இந்தியாவுக்கு அதிகாரம் மாற்றப்படுத்துறத வெளிப்படுத்துனுச்சு. ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கறது வந்து தெரிய வந்துச்சு அவருடைய நடவடிக்கைகள் மூலிமா. அடுத்து 38 பாருங்க, தனிநபர் சத்தியாகிரகம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சரியானது கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஆன்சர் இதுக்கு டி, எதுவுமே சரியானது கிடையாது. முதல் சத்தியாகிரகியான வினோபா பாவே தனது சத்தியாகிரகத்தை சபர்மதி ஆசிரமத்தில் தொடங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சபர்மதி ஆசிரமத்தில் கிடையாது, பாவ்னர் ஆசிரமம். ஓகேவா. முதல் சத்தியாகிரகியாக இருக்கக்கூடிய வினோபா பாவே மகாராஷ்டிராவில் இருந்த தன்னோட பாவ்னர் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1940 அக்டோபர் 17 முதல் சத்தியாகிரகத்தை வந்து நடத்தினாங்க. ஓகே. ஸோ இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
அடுத்து இந்த இயக்கம் ஆகஸ்ட் அறிக்கை தோல்வியோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, இதில் எதுவுமே சரி கிடையாது. லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியான ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு அழைத்தவர் யார் அப்படின்னா சரோஜினி அம்மையார். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது காரணமாக இருந்துச்சு. லக்னோ ஒப்பந்தத்தோட தலைமை சிற்பியாக இருந்தவர் தான் ஜின்னா. ஸோ இவரை இந்து முஸ்லீம் ஒற்றுமையோட தூதர்ப்பா அப்படின்னு சொல்லி சரோஜினி அம்மையார் சொன்னாங்க. அடுத்து 40வது கேள்வி, பெரும்பான்மை சமூகங்களை கொண்ட கிராமங்களை அடையாளம் காண ராட்க்ளிஃப் கமிட்டி அடிப்படையாக கொண்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ எதுனா ஆன்சர் ஆப்ஷன் பி, 1941. இந்து முஸ்லீம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. இவங்க அதிகமாக வாழக்கூடிய கிராமங்களில் 1941ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் பார்க்கறதுக்காக எல்லை ஆணையத்துக்கு 5 வார கால அவகாசம் மட்டும்தான் இருந்துச்சு. 1941 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போருக்கு நடுவில் பரபரப்பாக வந்து நடத்தப்பட்டதுனால இதில் பல தவறுகள் வந்து நடந்துச்சு அப்படிங்கிற கருத்தும் பரவலாக வந்து பரவ ஆரம்பிச்சுது. ஓகே, அடுத்து 41. 1946 டாக்டர் B.R. அம்பேத்கர் எந்த தொகுதியிலிருந்து அரசமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பம்பாய். ஓகேவா? ஸோ மாகாண சட்டமன்றங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அரசமைப்பு நிர்ணய சபைக்கான காங்கிரஸ் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஓகேவா? ஸோ மாகாண சட்டமன்றங்கள்லேருந்து எந்தெந்த உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அவங்க அரசமைப்பு நிர்ணய சபைக்கான காங்கிரஸ் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த அரசமைப்பு நிர்ணய சபையில் காங்கிரஸ் அதாவது 224 இடங்களில் வந்து ஆதிக்கம் செலுத்திய அப்பையும் கம்யூனிஸ்டுகளும் சோசியலிஸ்டுகளும் குறைந்த எண்ணிக்கையில் தான் இதில் வந்து இடம் பெற்றிருந்தாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் பம்பாயில் இருந்து அரசமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கிற மாதிரி பார்த்து கொண்ட காங்கிரஸ் அவரை அரசமைப்பு வரைவு குழுவோட தலைவராக அம்பேத்கரை தேர்ந்தெடுத்துச்சு. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கீழ்கண்டவர்களுள் தேசிய இடைக்கால அரசின் உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா ராஜாஜி, லியாகத் அலி கான், சர்தார் பல்தேவ் சிங், ராஜேந்திர பிரசாத். ஸோ இவங்க எல்லாமே தான் நேருவோட சேர்ந்து கலந்தாலோசித்ததுக்கு அப்புறமா 1946 ஆகஸ்ட் 25 தேசிய இடைக்கால அரசோட 12 உறுப்பினர்களோட பெயரும் அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ அதில் நேருவோட சேர்த்து அந்த 12 உறுப்பினர்களை யார் யார் இருந்தாங்கன்னா வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ஆசப் அலி, ராஜாஜி, சரத் சந்திர போஸ், நோட் பண்ணிக்கோங்க, ஜான் மத்தாய், சர்தார் பல்தேவ் சிங் இங்கே இருக்காரு. அடுத்து சாப்ட் அகமது கான், அடுத்து ஜெகஜீவன் ராம், சையது அலி சாகீர், குவர்ஜி ஹொர்முஸ்ஜி பாபா, இவங்க எல்லாரும் இருந்தாங்க. ஸோ இதில் 11 பேர், இதில் நேருவை சேர்த்து டோட்டலாக 12 பேர். ஓகே, அடுத்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் டேஸ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மீரட் சதி வழக்கு. 1929 கைது நடவடிக்கை வந்து நடக்குது. ஸோ அதில் 4 வருஷத்துக்கு அப்புறமா 1933 ஜனவரி 16 இந்த மீரட் அமர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீரட் அமர்வு நீதிமன்றம் வந்து கடுமையான ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குது, இந்த மீரட்டு வழக்குக்கான தீர்ப்பு. ஸோ இதுக்கு முக்கியமாக ரோமன் ரோலண்ட், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்களும் கூட குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க, அறிவியல் அறிஞர்களும் கூட. ஓகே, ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இணைப்புறுதி ஆவணம் எந்த சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்திய அரசு சட்டம் 1935 தான். இணைப்புறுதி ஆவணம் அப்படிங்கிறது இந்திய அரசாங்க சட்டம் 1935 படி உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம் தான் இந்த இணைப்புறுதி ஆவணம் அப்படிங்கிறது. இந்த ஆவணம் தான் பிரிவினையப்போ இந்திய சுதேச அரசர்கள் இந்தியா, பாகிஸ்தான் இந்த ஏதேச்சும் ஒரு நாட்டோட இணையறதுக்கான ஒப்பந்தமாகவும் பயன்படுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 2ஆம் உலகப் போரப்போ இந்தியாவோட வைஸ்ராயா இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, லின்லித்கோ பிரபு வந்து இருந்தார். ஓகேவா? ஸோ வைஸ்ராய் லின்லித்கோ பிரபு இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 1936 1944 வரைக்கும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் இவர் வந்து வைஸ்ராயா இருந்தார்.
1939 இரண்டாம் உலகப் போர் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இது இரண்டாம் உலகப் போர் வெடிக்க ஆரம்பிக்குது. இந்தியாவோட அரச பிரதிநிதியாக இருந்த லின்லித்கோ இந்தியாவும் போரில் இருக்குது அப்படின்னு இவரே உடனடியாக அறிவிச்சிட்டாரு. காங்கிரஸையோ அல்லது இந்திய மக்களையோ, காங்கிரஸ் தானே வந்து இந்திய மக்கள் சார்பாக இருந்தாங்க. ஸோ ஆனால் காங்கிரஸ் கட்சியை எந்த ஒரு கலந்தாலோசிக்காமலேயே இந்த முடிவை அவர் பாட்டுக்கு சொல்லிட்டாரு. அதனால் காங்கிரஸ் ரொம்பவே கோபமடைஞ்சு என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் செயற்குழு மாகாணங்களை சேர்ந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் அனைவருமே எங்களுக்கு இந்த பதவியே வேண்டான்னு ராஜினாமா செஞ்சுட்டு அதிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அடுத்து 46 பாருங்க, மொழி வாரியான மாகாண காங்கிரஸ் குழுக்கள் அமைக்கப்படுவது என்னும் யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட காங்கிரஸ் கூட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நாக்பூர் கூட்டம் 1920. 1920 இருந்து இந்திய விடுதலை இயக்கத்தோடு மொழிவாரி மாநில கோரிக்கை வந்து ஒன்றிணைந்திருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1920 இருந்தே இந்திய விடுதலை இயக்கத்தோட இந்த மொழிவாரி மாநிலத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை ஒன்றிணைந்து ஆரம்பிச்சது. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 1920 நாக்பூரில் நடந்த கூட்டத்தில் மொழிவாரியான மாகாண காங்கிரஸ் குழுக்கள் வந்து அமைக்கப்படுறது மூலிமா மொழி அடையாளத்தோட அடிப்படையை வச்சு அமைஞ்ச தேசிய அடையாளம் வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற உறுதியை காங்கிரஸுமே கொடுத்துச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சி இயக்கத்துக்கு ஆதரவாக தனது அரசு பட்டத்தை துறந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எஸ் சுப்பிரமணியம் வந்து திறந்தாருங்க. ஜூன் 1917 அன்னி பெசன்ட்டும் அவரோட அன்னி பெசன்ட்டோட ஃப்ரெண்ட்ஸாக, அதாவது அவர் கூட இருந்த கூட்டாளிகள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ கூட இணைந்து செயல்பட்டவர்கள் பிபி வாடியாவும் ஜார்ஜ் அருண்டேல், இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் காரணங்களுக்காக ஊட்டியில் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. அன்னி பெசன்ட்டோட இணைந்து செயல்பட்டதுனால அரசோட இந்த அடக்குமுறை அப்படிங்கிறது தன்னாட்சி கேட்ட ஆதரவாளர்களை இன்னும் வலுப்படுத்தினுச்சு. அதிக உறுதியோட அரசை வந்து எதிர்த்து போராடலாம் அப்படிங்கிறத தூண்ட ஆரம்பிச்சுது. அதே மாதிரி அன்னி பெசன்ட் அம்மையாருக்கும் ஆதரவா சர் எஸ் சுப்பிரமணியம் என்ன பண்ணாருன்னா, அவரோட அரச பட்டத்தை நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டத்தை துறந்தாரு. அந்த பட்டம் பேர் கூட என்னன்னு கேட்பாங்க, நைட்ஹுட் பட்டம். ஓகே, அடுத்து 1946 இந்தியாவுக்கான 3 உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை தூதுக்குழுவிற்கு தலைமை வகித்த அரசு செயலாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா ஆப்ஷன் பி, பெதிக் லாரன்ஸ். ஓகேவா, 1946 அரசு செயலாளராக இருந்த பெதிக் லாரன்ஸ் தலைமையில் 3 உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை தூதுக்குழு வந்து காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிசலை வந்து தீர்த்து அதிகாரத்தை ஒரு இந்திய நிர்வாக அமைப்புக்கிட்ட மாற்றம் செய்கிற நம்பிக்கையோட புதுடெல்லிக்கு வந்து வருது. ஓகேவா, ஸோ அந்த 3 உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த கிரிப்ஸ் அமைச்சரவை தூதுக்குழுவோட திட்ட வரைவு தயாரிப்பில் முக்கிய பங்காற்றுறவராக இருப்பார். இந்த திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு 3 அடுக்கில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி முறையை பரிந்துரைச்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டாட்சி முறையில் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இருக்குல்ல, ஸோ அது ஒருங்கிணைப்பாளராகவும் வெளியுறவு விவகாரங்களையும் தகவல் தொடர்பு, பாதுகாப்பு, ஒன்றிய விவகாரங்களுக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நிதியை கொடுக்கறது இந்த குறைந்தபட்ச வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களை கொண்டதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அடுத்து இந்தியன் அன்ட்ரஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்சர் வேலண்டைன் சிரோலி. ஓகேவா, இந்திய அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு திலகரை பாராட்டியவர் தான் யாருன்னா இந்த வேலண்டைன் சிரோலி, இந்தியன் அன்ட்ரஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கீழ்கண்டவற்றுள் பாரதியாரின் மிகச்சிறந்த படைப்புகளின் வெளிப்பாடுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அனைத்துமே கண்ணன் பாட்டு, சுதேச கீதங்கள், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு அனைத்துமே சொல்லலாம். பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா 1904 சுதேசமித்திரன் அப்படிங்கிற தமிழ் நாளிதழில் உதவி ஆசிரியராக வந்து ஃபஸ்ட்டு போய் சேர்ந்துருப்பார். 1907 எம்பிடி ஆச்சாரியாவோட இணைஞ்சு தமிழ் வார இதழ்னு சொல்லக்கூடிய இந்தியா, அடுத்து ஆங்கில செய்தித்தாள் பாலபாரதம் இதோட ஆசிரியராக இணைய ஆரம்பிக்கிறாரு. அடுத்து அரவிந்தர் இருக்கார்ல, ஸோ அவருக்கு ஆர்யா இதழ்லையும் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் கர்மயோகிக்கும் உதவுனார். அடுத்து இவரோட இலக்கிய படைப்புகள்னு எதை சொல்லலாம்னா இந்த கண்ணன் பாட்டு, அதே மாதிரி நிலவும் வான்மீனும் காற்றும், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, சுதேச கீதங்கள் சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் எதெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்தார்னா வேத மந்திரங்கள்,
பதஞ்சலியின் யோக சூத்திரம், பகவத்கீதை இது எல்லாத்தையுமே தமிழில் மொழிபெயர்த்தார். அடுத்து 51 கவனிங்க. பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜ்குரு ஆகியோருக்கு எந்த வழக்கில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லாகூர் சதி வழக்கில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு. ஓகேவா? இதில் முதல் லாகூர் சதி வழக்கு நடந்த ஆண்டு எப்போன்னு ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1915. ஓகே, ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து கீழ்கண்டவற்றுள் பாரதியார் இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாட்டில் பங்கேற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பனாரஸ் மாநாட்டிலையும் 1905 நடந்ததுலையும் சூரத்தில் 1907 நடந்த மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டாரு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. யாருடைய அழைப்பின் பேரில் காந்தியடிகள் 1893ஆம் ஆண்டு தென் ஆப்பிரிக்கா சென்று அங்கு 21 ஆண்டுகள் தங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தாதா அப்துல்லா. ஓகேவா? இவர் வந்து ஒரு கட்சிக்காரர் தான் தாதா அப்துல்லா. இவர் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு தொடர்பாக 1893 காந்தி வந்து தென்னாப்பிரிக்கா போகிறாரு, அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு. தென்னாப்பிரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு இவர் வந்து இனவெறி அப்படிங்கிறதுனா என்னங்கிறதே காந்தியடிகள் வந்து பார்த்தாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி டர்பன்ல இருந்து அப்போ அங்கே இருந்து வராரு பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் வந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ரயிலில் வந்து வந்துக்கிட்டு இருக்கப்போ பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு பெட்டியில் இருந்து வலுக்கட்டாயமாக இவர் வந்து வெளியேற்றப்பட்டார். காந்தியடிகள் வந்து இதை வந்து எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு அப்போ உறுதியை கொடுத்தது அப்போ தான். அடுத்து மகத் சத்தியாகிரகா அம்பேத்கர் அவர்கள் தொடங்கியதற்கான நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா பொதுக்குளம் மற்றும் கிணறுகளை பயன்படுத்துறதுக்காக தான். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கிணறுகள், அந்த ஊருக்கு ஒரு குளம் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த தீண்டாமை கொடுமைக்கு வந்து அங்கே பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ உயர்ந்த மக்கள் மட்டுமே தண்ணீர் எடுக்கணும், இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் மகத் சத்தியாகிரகத்தை அம்பேத்கர் வந்து தொடங்கினார். அடுத்து பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆண்டு தெரிஞ்சால் தானே காலவரிசைப்படுத்த முடியும். பட்டேல் தலைமை தாங்கிய கராச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கான ஆண்டு என்ன? மார்ச் என்ன வரும்னா மார்ச் 26 to 31, 1931. பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு தூக்கிலிடப்படல். ஸோ இதை முதலே பார்த்தோம். 1931 மார்ச் 23. அப்போ இதுக்கு முன்னாடி இது வந்துடுது. காந்தி இர்வின் ஒப்பந்தத்திற்கு காங்கிரஸில் ஒப்பந்தம் எப்போ கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது மார்ச் 29, 1931. ஸோ எல்லாமே அதே ஆண்டு தான் வரும். அடுத்து 2வது வட்டமேசை மாநாடு, இதுவும் சேம் செப்டம்பர் 7 ஆண்டு 1931 தான். அப்போ டேட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ எல்லாமே மார்ச்சில் வருதா? அப்போது மார்ச்சில் ஃபஸ்ட்டு இது, அடுத்து மார்ச் 26 செகண்ட், இது 3rd, இது 4th. அப்போ பாருங்கள் 2, 1, 3, 4. ஓகே, இது 2, அடுத்து 1, 3, 4. ஓகே, அடுத்து கீழ்கண்டவற்றுள் பகிஷ்கிருத் ஹிதாகரிணி சபாவின் அடிப்படை கொள்கைகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, கற்பி, ஒன்றிணை, புரட்சி செய், சுயராஜ்யம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான். ஓகே, ஸோ டாக்டர் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா 1924 பகிஷ்கிருத் ஹிதகாரிணி அப்படிங்கிற சபாவை நிறுவனார். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். எப்போது? 1924. தலித் அப்படிங்கிற ஒரு இன மக்கள் சிரமங்களையும் அவங்களுடைய குறைகளையும் அரசாங்கத்துக்கு முன்னாடி எடுத்துரைத்தது இந்த சபா. அதோட குறிக்கோள் என்ன அப்படின்னா கற்பிக்கணும், அதே மாதிரி ஒன்றிணைக்கணும், புரட்சி செய்யணும் அப்படிங்கிறது தான். 1927 பகிஷ்கிருத் பாரத் அப்படிங்கிறது தொடங்கப்படுது. அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சிங்கிறது 1937 தொடங்குறாரு. பட்டியலினத்தவர் கூட்டமைப்புங்கிறது 1942 தொடங்கப்பட்டுச்சு. ஓகே, பின்வரும் தொடர்களில் சரியான காலவரிசை தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆண்டு தெரியணும். ஃபஸ்ட்டு சுதேசி இயக்கம் 1905, ஆப்ஷன் ஏ ஆன்சரு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 56க்கு. அடுத்து தன்னாட்சி இயக்கம் ஆண்டு 1916. அடுத்து சைமன் குழு அல்லது சைமன் கமிஷன்னா 1927. இந்திய தேசிய இராணுவம்னா 1942. சைமன் குழுக்கு 27ன்னு கொடுத்துருப்பாங்க, 28ன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 27லேருந்து 28 வரைக்கும் இருந்துச்சு. அப்போது ஆப்ஷன் ஏ வரணும். அடுத்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்கள். 1909ஆம் ஆண்டு சட்டம் இது வந்து என்ன சொன்னிச்சுன்னா
முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கீடு. அப்போ தனி தொகுதி ஒதுக்கீடுங்கிறது 1919ஆம் ஆண்டு சட்டம் அப்படிங்கிறது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி. ஸோ அப்போ இது 1935ஆம் ஆண்டு சட்டம்ங்கிறது அனைத்திந்திய கூட்டாட்சி. 1947ஆம் ஆண்டு சட்டம் இந்திய செயலர் பதவி நீக்கப்படுதல். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 3412. அடுத்து 59 பாருங்கள். 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அது குறித்த சான்றளிக்க கீழ்காணும் எந்த குழு அம்பேத்கரை அழைத்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சவுத் பேரா குழு வந்து அழைச்சிருக்கும். இந்தியாவில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இடையில் திறமையை யார் இருக்காங்களோ அவங்கள தேடி வந்த பிரிட்டிஷ் அரசு இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெறத்துக்கான வயதையும் தகுதியும் பற்றிய தகவல்களை வந்து சேகரிக்கிறதுக்கு சவுத் பேரா குழுவோட கலந்துரையாடுறதுக்கு வரமாறு அவங்கள வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் திறமையுடையவராக இருக்கிறவங்கள சவுத் பேரா குழுவோட வந்து உரையாடுறதுக்கு இந்த கலந்துரையாடல்கள் அப்போ தான் அம்பேத்கர் ஃபஸ்ட்டு தனி தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொன்னார். தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க மக்களுக்கு தனி தொகுதிகளும் இடங்களும் ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிற இந்த சவுத் பேரா குழுவோட ஆங்கிலேயர்களால் அனுப்பப்பட்ட இந்த குழுக்கிட்ட வந்து அம்பேத்கர் ஃபஸ்ட்டு சொன்னார். அடுத்து காலவரிசைப்படுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்கள். மீரட் சதி வழக்கு ஆண்டு வந்து 1929, பெசாவர் சதி வழக்கு வந்து ஆண்டு 1921, கான்பூர் சதி வழக்கு வந்து ஆண்டு 1924 அல்லது இதை போல்ஸ்விக் சதி வழக்குன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து ககோரி சதி வழக்குங்கிறது 1925. அப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். அப்போது 2, 3, 4, 1. அடுத்து பாருங்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. காங்கிரஸின் ஒரே ஒரு பிரதிநிதியாக லண்டனில் நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் கரெக்டு. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கல்கத்தாவில் ஏற்றுக்கொண்டது கரெக்டு தான். ஆனால் எந்த இடம்னா கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு. ஸோ அதனால் இது தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும். அடுத்து பாருங்கள். லக்னோ ஒப்பந்தம் நடந்த ஆண்டு 1916. இது தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு. காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கை ஒன்றிணைக்கிறதுல அன்னி-பெசன்ட் அம்மையாரும் திலகரும் முக்கிய பங்காக இருந்தாங்க. கரெக்டு. இது காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் அப்படின்னு பிரபலமாக அழைக்கப்படுச்சுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. அடுத்து இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவோட விடுதலை தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா அன்னி-பெசன்ட் அம்மையார். ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். 64. லாகூர் காங்கிரஸ் மாநாடு தொடர்பானது சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. முழுமையான சுதந்திரம் அடைவது என்பதை குறிக்கோளாக காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டில் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் அறிவிச்சதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு. அடுத்து 1930 டிசம்பர் 31 லாகூரில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எப்போ ஏற்றப்பட்டுச்சுன்னா டிசம்பர் 31. கரெக்டு. 1929. அடுத்து ஒவ்வொரு வருஷமும் அதனால் இது தப்பு. ஆகஸ்ட் 15ஆம் நாளை விடுதலை நாளாக கொண்டாடவும் முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஜனவரி 26. ஓகே. ஸோ அப்போது இது ரெண்டும் அதனால் தவறாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் சரியானது. எந்த ஆண்டு ராஜாஜி அவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் சிறையில் இருந்த நிலையில் சுமூகமான தீர்வை எட்டும் பொருட்டு ஒரு முன்மொழிவு தீர்மானத்தை வழங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஏப்ரல் 1944. 1944 ஏப்ரலில் காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் வந்து சிறையில் இருந்திருக்காங்க. ஸோ அப்போது சுமூகமான தீர்வை வந்து இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி வந்து ஒரு முன்மொழிவு தீர்மானத்தை கொடுக்குறாரு. போருக்கு அப்புறமா ஒரு ஆணையத்து மூலிமா இஸ்லாமியர்கள் இருக்காங்கள அவங்க முழு பெரும்பான்மையில் வாழக்கூடிய தொடர் மாவட்டங்களாக இருக்கிறது. ஸோ அவங்களோட பெரும்பான்மை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த கன்னியஸாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை பிரிச்செடுத்து அங்கே வயது தகுதி அடைந்திருக்கவங்களை வச்சு வாக்கெடுப்பு நடத்தி பாகிஸ்தான் உருவாக்கம் பற்றிய முடிவை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுச்சு. ஒருவேளை ஓட்டெடுப்போட முடிவில் வாக்கெடுத்ததுக்கு அப்புறம் முடிவில் பிரிவினை அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதி செய்யப்படுது அப்படின்னா அங்கே முக்கிய பணிகளாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு இதை பொதுவாக செயல்படுத்துறதுக்கு ஒப்பந்தம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. எல்லையில் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் அமைஞ்சிருக்கோ அதுக்கு இரு இறையாண்மை கொண்ட நாடுகளில் ஏதோ ஒன்றில் சேர்த்து கொள்றதுக்கு வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஃபைனலாக இந்த திட்டங்கள் எல்லாமே முழுமையான அதிகார மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா செயல்முறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு.
ஓகே. அடுத்து 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா வேவல் பிரபு. ஓகே. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்த சிம்லா மாநாட்டை வந்து கூட்டினார். தீர்மானத்தை எட்டாமலேயே ஜூன் 25 இருந்து ஜூலை 14 1945 வரைக்கும் நடந்த சிம்லா மாநாடு வந்து முடிவடைஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்லா மாநாடு வந்து இது வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் நடந்துச்சு. அடுத்து 1955ஆம் ஆண்டில் இந்திய பௌத்த சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அம்பேத்கர் வந்து நிறுவினார். அம்பேத்கர் வந்து அதே மாதிரி நடந்த 3 வட்டமேசை மாநாடுகள்லையுமே கலந்துக்கிட்டது அம்பேத்கர் தான். ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். 1942 வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து இந்திய கவர்னர் ஜெனரலோட நிர்வாக குழுவில் தொழிலாளர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பார். 1946 வங்காளத்தில் இருந்து அரசியலமைப்பு சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அதே 1947 சுதந்திர இந்தியாவோட முதல் அமைச்சரவையில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் ஆயிருப்பார். இந்த சட்ட தொகுப்பு மசோதா சம்மந்தப்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 1951 அமைச்சரவையில் இருந்து இவரே ராஜினாமா செய்துட்டு வந்திருப்பார். அதே மாதிரி கடைசி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இறுதிக்கால வாழ்க்கையில் பௌத்த மதத்துக்கு மாறியிருப்பார். அதுக்கப்புறம் டிசம்பர் 6 1956 இறந்துருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் காலமானதை மகா பரிநிர்வான் திவாஸ் அப்படின்னு சொல்லி வார்த்தையால் நினைவு கூறுறாங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமா 1990 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் இது அடிக்கடி இந்த கொஸ்டின் நான் கேட்கறது தான், இருந்தாலும் எகெயின் ரீகால் பண்ணிக்கோங்க. ஏபிஜே ஐயா அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ? காமராஜர் ஐயா அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போ? எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போ? ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். இன்னுமே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேறு யார் யாருக்கெல்லாம் பாரத் ரத்னா விருது தெரியுமோ அதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ யார் வந்து இதுக்கு ரைட் ஆன்சர் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கீங்களோ அந்த ஆன்சரை நம்ம வந்து பின் பண்ணலாம். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் மற்றவங்களுக்கும் அது ஷேர் ஆகட்டும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பெரியாரால் பச்சை தமிழன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் காமராஜர். இந்த ஒருத்தரை வந்து மனசார ஒரு போல்டோட ஒருத்தரை வந்து பாராட்டுறாருன்னா அது கண்டிப்பாக பெரியாராக தான் இருப்பார். ஓகேவா? ஸோ உத்தமர் தான் இந்த மாதிரிலாம் வந்து ஒலிக இந்த மாதிரிலாம் ஒரு முழக்கம் வந்து சொல்கிறது, ஒருத்தர் வந்து மனசார வந்து போல்டாக பாராட்டுறது, இதெல்லாம் வந்து பெரியாராக தான் இருப்பார். ஓகே. அடுத்து கீழ்காணும் நபர்களில் யாரை அம்பேத்கர் தனது குரு என கருதினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் யாருன்னா ததாகத்தா கௌதம் புத்தர், கபீர் துறவி, மகாத்மா ஜோதிராவ் பூலே அனைத்துமே தான். ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். அடுத்து பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த செய்தித்தாள் பிரெஞ்சு புரட்சியின் 3 முக்கிய முழக்கங்களான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்றவற்றை தனது குறிக்கோளாக அறிவித்தது அப்படின்னா இந்தியா. இந்த இந்தியா அப்படிங்கிற இதழ் தான் வந்து அறிவிச்சது. ஓகேவா? ஸோ இந்த இந்தியா அப்படிங்கிற இதழ் 1906 மே மாதத்தில் ஃபஸ்ட்டு அச்சில் வெளிவந்த ஒரு வார இதழ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள். பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க நவ்ஜவான் பாரத் சபை. அப்போ இதுக்கான ஆண்டு என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ வந்து கவனிங்க. 1926. ஹிந்துஸ்தான் குடியரசு இராணுவம் 1924. ககோரி ரயில் கொள்ளை வழக்கு 1925. சாண்டர்ஸ் மரணம் 1928. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2413. அடுத்து சம்பரான் சத்தியாகிரகம் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. இப்போ இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய சம்பரான் மாவட்டத்தில் நடந்தது தான் இந்த சம்பரான் சத்தியாகிரகம். கரெக்டு தான். இது இந்தியாவில் மகாத்மா காந்தியோட முதல் சத்தியாகிரகம்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு. மே 1918 சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து எந்த நிகழ்வுக்கு அப்புறமா ரவீந்திரநாத் தாகூர் தன்னோட அரச பட்டத்தை உடனடியாக துறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 நடந்தது இல்லையா? ஸோ அப்போது ரவுலட் சட்டமும் இது ஒரே டைமில் நடந்துச்சு. ரவீந்திரநாத் தாகூர் தன்னோட அரச பட்டத்தை ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி தன்னோட பட்டத்தை துறந்தார். அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறதா இந்த ஜாலியன் வாலாபாக். அங்கே 1919 இந்த டேட் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. ஏப்ரல் 13
வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். பைகாசி திருநாள்னு சொல்லுவாங்க, அதாவது சீக்கியர்களோட அறுவடை திருநாள். நம்ம பொங்கல் வந்து நம்மளோட இதில் வந்து பொங்கல்னு கொண்டாடுறோம்ல, அவங்க பைகாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சீக்கியர்களோட அறுவடை திருநாள். இந்த கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான கிராம மக்களும் வந்து அங்கே கூடியிருந்தாங்க அந்த கூட்டத்தில். இந்த கூட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்தை பீரங்கி வண்டி ஆயுதம் ஏந்திய வீரர்களோட ஜெனரல் ரெஜினால்டு டயர் அப்படிங்கிறவரை சுற்றி வளைக்கிறாரு. எதுக்குடா இங்கே கூட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலவரத்தை அடக்கிறதுக்காக, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து பண்ணாங்க, அது ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் வரும், ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கும். ஸோ அதனால் அதை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் தன்னோட நைட்ஹுட் அப்படிங்கிற வீர திருமகன் பட்டத்தை, அரச பட்டத்தை திருப்பி கொடுத்தாரு. உங்கள் பட்டமே எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளுமே கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தை திருப்பி கொடுத்துருப்பாரு. ஓகே, இதை எதிர்த்து. அடுத்து கீழ்கண்ட எந்த நபர் சுதேசி தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அரவிந்த் கோஷ் வந்து இதில் கலந்துக்கல. வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, புத்மநாப ஐயங்கார் இவங்களாம் வந்து கலந்துருப்பாங்க. அரவிந்த் கோஷ் மட்டும் இதில் கலந்துக்கல. அடுத்து ஹண்டர் குழுவானது எதனை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பஞ்சாப் தவறுகளை வந்து விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவனிங்க. பாரதியார் 1919ஆம் ஆண்டு சென்னையில் சத்தியமூர்த்தி பவனில் மகாத்மா காந்தியை சந்தித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கிடையாது. ஸோ சென்னையில் ராஜாஜியோட வீட்டில் தான் சந்திச்சிருப்பார். ராஜாஜியின் இல்லத்தில். ஸோ அதனால் இது தவறு. பாரதியார் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த கடலூரில் 1918ஆம் ஆண்டு நுழைந்தார். அப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டார். கரெக்டு. பாண்டிச்சேரிக்கு தப்பி ஓடி திரும்ப வரப்போ மாற்றிருப்பார். சரி. ஆப்ஷன் பி 2 மட்டும். அடுத்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்கள். சௌரி சௌரா நிகழ்வு. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில். ஓகே. அடுத்து சம்பரான் சத்தியாகிரகம். இது வந்து பார்த்திங்கன்னா பீகார். மகத் சத்தியாகிரகம் மகாராஷ்டிரா. அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது பஞ்சாபில் அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களுள் அரசியல் முனிவர் என்று அறியப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜஸ்டிஸ் ரானடே. எம்ஜி ரானடேன்னு சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ் ரானடே. இவருடைய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1842 1901 வரைக்கும். ஸோ அடுத்து இவர் தொடங்கிய இயக்கங்கள்லாம் பாருங்கள். விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து தொடங்கினார். அதுக்கான ஆண்டு 1861. அடுத்து புனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிற அமைப்பை தொடங்கினார். அதுக்கான ஆண்டு 1870. அடுத்து தக்கான கல்விக் கழகம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கினார். அதுக்கான ஆண்டு 1884. ஓகே. அடுத்து பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எது அப்படின்னு சொல்லி கவனிங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வரும். 4, 2, 1, 3. சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையை வழங்கிய காங்கிரஸ் மாநாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கராச்சி மாநாடு. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 81 கூற்று. இந்திய கைவினைஞர்கள் பிரிட்டிஷாரின் காலனி ஆதிக்கத்தில் நலிவுற்றனர். காரணம் பிரிட்டிஷார் இந்தியாவை தனது மூலப்பொருள் தயாரிப்பாளராகவும் முடிவற்ற பொருட்களுக்கான சந்தையாகவும் மாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரி. ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றை காலவரிசைப்படி வரிசைப்படுத்தவும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நேரு அறிக்கைங்கிறது ஆண்டு 1928. அடுத்து சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது ஜனவரி 1 1923. அடுத்து ஆகஸ்ட் அறிக்கை அப்படிங்கிறது ஆகஸ்ட் 20 1917. சைமன் குழு அப்படிங்கிறது 8 நவம்பர் 1927. ஓகே. சப்போ ஃபஸ்ட்டு இதில் எது வரும் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு. அடுத்து இது 1923 இது ஃபஸ்ட்டு. அடுத்து 1923 இது. அடுத்து இது தேர்டு. அடுத்து இது ஃபோர்த்து. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 2, 4, 1. தீன்காதியா முறை என்பது பின்வரும் எந்த நிகழ்வுடன் தொடர்புடையது? ஸோ நம்ம இது முதையே பார்த்தோம், சம்பரான் சத்தியாகிரகத்தோடு தொடர்புடையது. முதலில் எங்கே இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் உருவாக்கப்பட்டுச்சு? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி கான்பூரில் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே. அடுத்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. திட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஜூன் 3
1947 இயற்றிய இந்திய சுதந்திர சட்டத்தின் மூலம் மவுண்ட் பேட்டன் திட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ டேட் வந்து எப்போன்னா 1947 ஜூலை 18. ஸோ அதனால் இது தப்பு. இந்த சட்டம் இந்தியாவின் மீதான பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் இறையாண்மையை ரத்து செஞ்சது. கரெக்ட். ஆப்ஷன் பி 2 மட்டும். பின்வருவனவற்றில் எது இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்துடன் HRA தொடர்பில்லாதது, அதோட தொடர்பில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து தொடர்புடையது தான். காகோரி சதி வழக்காக இருக்கட்டும், மத்திய சட்டப்பேரவையில் புகை குண்டு வீச்சாக இருக்கட்டும், இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற முழக்கமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தொடர்புடையது தான். அடுத்து பிப்ரவரி 1943 சுபாஷ் சந்திர போஸ் எந்த நாட்டில் இந்திய தேசிய இராணுவத்தோட கட்டுப்பாட்டை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஜப்பான். ஓகேவா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1943 பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் மூலிமா ஜப்பான் வந்து போயிருப்பார் சுபாஷ் சந்திர போஸ். இந்திய தேசிய இராணுவத்தோட கட்டுப்பாட்டை கையில் எடுத்திருப்பார். அதுக்கப்புறமா கேப்டன் லட்சுமி செகல் அப்படிங்கிறவரால் இது வந்து நடத்தப்பட்டிருக்கும். இந்திய போர் கைதிகளை வச்சு மலாயா பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களோட ஆதரவோட இந்திய தேசிய இராணுவத்தை ஜெனரல் மோகன் சிங் வந்து உருவாக்குறாரு. இது வந்து காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், பெண்கள் பிரிவா, ராணி லட்சுமிபாய் பிரிகேட் அப்படின்னு 3 படையணிகளாக சுபாஷ் சந்திர போஸ் வந்து திரும்ப வந்து மறுசீரமைக்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவோட தற்காலிக அரசாங்கத்தையே நிறுவுறாரு. தில்லிக்கு புறப்படு, அதாவது தில்லி சலோ அப்படிங்கிற முழக்கத்தையும் சுபாஷ் சந்திர போஸ் வெளியிட்டார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எடுத்து பாருங்கள். சிம்லா மாநாடு பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1945 நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டு. இதற்கு வேவல் பிரபு வந்து தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து கரெக்டு. மாநாட்டோட முடிவில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இடையில் ஒருமித்த ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து தவறு. ஸோ அப்போ சரியானது ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 கரெக்டு. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருமித்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்காது. இந்த முன்வைத்த பேச்சுவார்த்தை வந்து முறிவு தான் அடைஞ்சிருக்கும். ஓகே. அடுத்து 1893 ஏப்ரலில் காந்தி எதற்காக தென்னாப்பிரிக்கா சென்றாருன்னு கேட்டிருக்காங்க. ஒரு குஜராத்தி நிறுவனத்துக்கு சட்ட உரிமை வழக்கில் உதவுறதுக்காக போயிருப்பார். ஸோ அதை முன்னாடியே நம்ம பார்த்தது. அடுத்து ஏப்ரல் 6, 1919 அன்று காந்தியால் நடத்தப்பட்ட நாடு தழுவிய சத்தியாகிரகத்துக்கு எந்த நிகழ்வு வந்து வழிவகுத்து கொடுத்துச்சு, காரணமாக இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ரவுலட் சட்டத்தோட நிறைவேற்றம் தான் வந்து காரணமாக இருந்துச்சு. அடுத்த பின்வருவனவற்றிலிருந்து சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவனிங்க. செய்தித்தாளும் தலைவர்களும். இண்டிபெண்ட் அப்படிங்கிறதோட தலைவர் வந்து மோதிலால் நேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஓகேவா? மோதிலால் நேரு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 9, 1919 நிறைவேற்றப்பட்டிருக்கும். அடுத்து இந்தியா டிவைட் அப்படிங்கிறது ராஜேந்திர பிரசாத்தோடையது. இதுவும் கரெக்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 1946 வெளியிடப்பட்டிருக்கும். மகிழ்ச்சியற்ற இந்தியா, அன்ஹாப்பி இந்தியா அப்படிங்கிறத லாலா லஜபதி ராயோடையது. இது கரெக்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1928 வெளியிடப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாலா லஜபதி ராயோடைய இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. பஞ்சாபி அப்படிங்கிற செய்தித்தாளை வந்து இது பண்ணார். நான் நாடு கடத்தப்பட்ட கதைன்னு சொல்லி 1908 வெளியிட்டார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு இங்கிலாந்து பட்ட கடன் அப்படிங்கிற இதை 1917 வெளியிட்டார். அடுத்து நியூ இந்தியா ஆங்கில வார இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூ இந்தியா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பிபின் சந்திரபாலு. தீவிர தேசியவாத தலைவர் தான் இந்த பிபின் சந்திரபாலு. இவர் வந்து சென்னையில் சுற்றுப்பயணம் வந்து போயிருப்பார். அப்போ இவருடைய சொற்பொழிவுகள் அங்கே சென்னை போகிறப்போ ஆற்றிய சொற்பொழிவுகள் அங்கே இருந்த இளைஞர்கள் கிட்ட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கவர்ச்சி பெறுது. சுதேசி இயக்கத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அப்போ நியூ இந்தியா அப்படிங்கிற இதழோட ஆசிரியராக இவர் இருந்தார். மகாத்மா காந்தி ஏன் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா சௌரி சௌராவில் நடந்த வன்முறை சம்பவத்தோட விளைவாக அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை இவர் திரும்ப வந்து வாங்கிக்கிட்டார். அடுத்து தவறான கூற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. 1935 கலாராம் கோவில் நுழைவு இயக்கத்தை அம்பேத்கர் தொடங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கவனிங்க. ஸோ
இந்த ஆண்டு ரெண்டுமே வந்து அப்படியே பார்த்திங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே 1935 மும்பையில் இருக்கக்கூடிய அரசு சட்டக்கல்லூரியோட முதல்வர் அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். இங்கே 1930 வரணும். ஸோ அதனால் ரெண்டுமே தவறு. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மோகன் சிங் வந்து உருவாக்குனார் இந்த ஆப்ஷனில் இருக்கிறதுல. சுதந்திர போராட்டத்தப்போ புகழ்பெற்ற சராசனா சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, சரோஜினி நாயுடு வந்து தலைமை தாங்கினாங்க. அடுத்து கோஸ்லா கமிஷன் பின்வரும் எந்த சம்பவத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எதோட சம்பவத்தோட தொடர்புடையதுன்னா நேதாஜியோட மரணம் பற்றி விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட ஆணையத்தோட தொடர்புடையது. 98 பாருங்க, காந்தி அரசியலுக்கு வருவதற்கு முன் கோபாலகிருஷ்ண கோகலே என்ன அறிவுரை கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா முழுவதும் பயணம் செய்து மக்களின் நிலையை புரிந்துக்கணும் அப்படிங்கிறது தான். தில்லி ஒப்பந்தம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1950 ஏப்ரல் 8 கையெழுத்திட்ட தில்லி ஒப்பந்தம் இரு தரப்புலையும், அதாவது இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு தரப்புலையும் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரோட நம்பிக்கையை மீட்டெடுக்கிறத பற்றி சொன்னிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு. அடுத்து செகண்டு, ராஜாஜி மற்றும் லியாகத் அலிகான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஓகேவா? ஏன்னா இதில் நேருவும் லியாகத் அலிகானும் தான் 1950 ஏப்ரல் 8 வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்திட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் இது தவறு. ஸோ ஒன்று மட்டும்தான் சரி. ஃபைனல் கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேசிய இராணுவ விசாரணையின் போது காங்கிரஸால் அமைக்கப்பட்ட பாதுகாப்புத்துறை குழுவில் இருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு, பூலாபாய் தேசாய், ஆசப் அலி. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சரு. ஓகேவா? அதாவது பிரிட்டிஷ் அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகளெல்லாம் கைது செஞ்சு செங்கோட்டையில் வச்சு அவங்கள விசாரணைக்காக வச்சுருந்தாங்க. ஓகேவா? ஸோ தேசியவாத பிரச்சாரத்துக்கு ஒரு மேடையாக இந்த விசாரணையை வந்து ஆரம்பித்தாங்க. காங்கிரஸ் வந்து அமைச்சிருந்த பாதுகாப்புத்துறை கமிட்டி ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு, புலாபாய் தேசாய், ஆசப் அலி இவங்களை உள்ளடக்கியதாக இருந்தது தான் இந்த பாதுகாப்புத்துறை கமிட்டி அப்படிங்கிறது. இந்திய தேசிய இராணுவத்தோட அதிகாரிகளுக்கு எதிராக குற்றம் வந்து என்னதான் நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் வந்து அழுத்தம் கொடுத்தது காரணமாக அவங்க விடுதலை தான் செய்யப்பட்டாங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணும்னா டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு பெய்டு குரூப் 4க்கான டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸுமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கான நம்பருமே கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ண லிங்க் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.